ஆந்திராவில் கனமழையால் பாலேறு ஆறு நிரம்பி வழியும் நிலையில் ஆற்றுப்பாலத்தில் சிக்கிய பேருந்து ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்த தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த விபத்து எவ்வாறு நேர இருந்தது? ஓட்டுநரின் சாதுரியத்தால் தற்போது மக்கள் மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும். அதாவது ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பனகனப்பள்ளி மண்டலம் முடுப்பூரில் குறுக்கே உள்ள ஓடை நீரில் ஆச்சரித்து வெள்ள நீர் சென்று வருகிறது. இதன் காரணமாக அவ்வழியாக சென்ற ஒரு கார் சிக்கிக் கொண்ட நிலையில் அப்பகுதி மக்கள் டிராக்டர் மூலமாக காரில் இருந்தவர்களை காப்பாற்றினர். இதனால் இருவர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதே போன்று சஞ்சமலையிலிருந்து பாலாறு ஆற்றில் மழைநீர் வெள்ள நீராக பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக அங்கு உள்ள பாலேறு ஆற்று பாலத்தின் மேல் சுமார் 4 அடிக்கு மேல் வெள்ள நீர் சென்று வந்தது. இன்று அதிகாலை திம்மனப்பேட்டையில் இருந்து சென்று கொண்டிருந்த கோயில்கொண்டா பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது 25 பயணிகள் அதில் இருந்தனர். திடீரென அந்த பாலத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது நீரில் சிக்கி பேருந்து கவிழ ஆரம்பித்தது. உடனடியாக பேருந்து டிரைவர் பேருந்தை நிறுத்தினார். பத்திரமாக அதில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் கீழே இறக்கப்பட்டனர். இதனால் பயணிகள் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் உயிருடன் அனைவரும் எந்தவித காயங்களும் இன்றி மீட்கப்பட்டனர். இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதற்கு அந்த பாலம் வழியாக யாரையும் செல்லாமல் இருக்கும் விதமாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.